ஏக இறைவனின் திருப்பெயரால் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக. ஹீல் அண்ட் ஃபீல் டிசிஎம் அக்குபஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஹீலர் எஸ்பிஎஸ் அப்துல் ரஹ்மான் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ஃபீப்ரைல் டிசீஸ், கடுமையான காய்ச்சல். இந்த காய்ச்சலோட உடல் வலி, தலைவலி, சளி, இருமல், தும்மல், குளிர், சோர்வு, இந்த சிம்டம்ஸ்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஃபீப்ரைல் டிசீஸ். வெஸ்டர்ன் கான்செப்டில் இதற்கான காரணமாக வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இதன் காரணமாக வரக்கூடிய தொற்று தான் இந்த ஃபீப்ரைல் டிசீஸுக்கு காரணமாக சொல்லப்படுது. டிசிஎம் அக்குபஞ்சர் கான்செப்டில் இதற்கான காரணமாக எக்ஸ்டீரியர் பேத்தஜெனிக் ஃபேக்டர்ஸான விண்டு, கோல்ட், ஹீட், சம்மர் ஹீட், ட்ரைனஸ், டேம்ப்னஸ், இந்த வெளிப்புற காரணிகள் பருவ மாற்றம் ஆகும் பொழுது இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஊடுருவி அதன் காரணமாக இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் ஃபீப்ரைல் டிசீஸ்னு டிசிஎம்ல சொல்கிறாங்க. இந்த வெளிப்புற காரணிகள் உடம்புக்குள்ள ஊடுருவி எந்த இன்டர்னல் ஆர்கனை அது தாக்கி இந்த ஃபீப்ரைல் டிசீஸை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத டிசிஎம்ல சொல்லப்பட்ட ஒரு டயக்னோசிஸ் மெத்தடை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை அக்குபஞ்சரோட வேத நூலான தி எல்லோ எம்பரர்ஸ் கிளாசிக் ஆஃப் இன்டர்னல் மெடிசனில் இருக்கக்கூடிய இரு பிரிவுகளில் ஒன்றான ஷூவெல்ல சாப்டர் 32ல் இந்த டயக்னோசிஸ் முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜை பாருங்க. நம்ம முகத்தில் லெஃப்ட் சீக் ரெட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னால் இந்த ஃபீப்ரைல் டிசீஸ். லிவர் வெளிப்புற காரணிகளால் பாதிக்கப்பட்டு இந்த ஃபீப்ரைல் டிசீஸ் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுவே ரைட் சீக், வலது கண்ணும் ரெட்டாக ஆரம்பிக்குது அப்படின்னால் இந்த வெளிப்புற காரணிகள் லங்கை பாதித்து அதனால தான் ஃபீப்ரைல் டிசீஸை கிரியேட் பண்ணியிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுவே ஃபோர்ஹெட் பிளேஸ், நெற்றி பகுதி ரெட்டாக மாறுது அப்படின்னால் அந்த ஃபீப்ரைல் டிசீஸுக்கு காரணம் ஹார்ட்டு. நோஸ், மூக்கோட மேல் பகுதி ரெட்டாக மாறுது அப்படின்னால் அந்த ஃபீப்ரைல் டிசீஸ் காரணம் ஸ்ப்ளீன். கார்னர் ஆஃப் த மவுத், வாய்ப்பகுதியோட 2 ஓரங்கள் சிகப்பாக மாறுது அப்படின்னால் அந்த ஃபீப்ரைல் டிசீஸ் காரணம் கிட்னி. இப்படி முகத்தில் எந்த நிறம், எந்த பகுதி சிகப்பாக மாறுது அப்படிங்கிறத வச்சு எளிமையாக அந்த ஃபீப்ரைல் டிசீஸ் வந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், அதற்கு தீர்வாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சரில் இருக்கக்கூடிய தாவோமா பாயிண்டான 22.06 3 புள்ளிகளோட காம்பினேஷனை வச்சு இந்த நோயை எளிமையான முறையில் சரி செய்யலாம். இந்த 22.06 பாயிண்ட்டை போடுறது மூலமாக நம்ம உடம்ப கரெக்டான சீதோஷண நிலையில் மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம உடம்புல இருக்க டெம்பரேச்சரை கூடவும் செய்யாமல் குறையவும் செய்யாமல் ஒரு நடுநிலையை பேண வைக்க முடியும். அந்த புள்ளிகள் லிங்கு, டாபாய், சோங்குய், இந்த 3 பாயிண்ட்டுக்கு பேர் தான், சேர்ந்த காம்பினேஷனுக்கு பேர் தான் கண்ட்ரோல் 3 நீடில்ஸ். இந்த புள்ளியை இடது கையில் 0.5 டெப்த்தில் 3 புள்ளிகளையும் சேமான ஆழத்தில் இன்சர்ட் பண்ணிட்டு அவங்கள வலது பக்கமாக சாய்ந்து படுக்க சொல்லணும்.
60 மினிட்ஸ் அந்த நீடில் வச்சுருக்கணும். அவங்க வலதுபுறமாக ஒருங்கிணைச்சு படுத்திருக்கணும். இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புல இந்த எக்ஸ்டீரியர் பேத்தஜெனிக் ஃபேக்டர்ஸ் எந்த ஆர்கனில் இருந்தாலும் அதை அழகான முறையில் 60 மினிட்ஸில் அதை வெளியேற்றிட்டு அந்த காய்ச்சலை எளிமையான முறையில் 60 மினிட்ஸில் நம்மளால் சரி செய்ய முடியும். ஃபீப்ரைல் டிசீஸோட உங்கள்கிட்ட வரவங்களுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்ஸ் பெற முடியும். நீங்கள் இந்த மெத்தடை அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மேலான ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஹீல் அண்ட் ஃபீல் சார்பாக நம்ம 1 இயர் டிப்ளமோ கோர்சஸ், 1 இயர் டிப்ளமோ இன் டிசிஎம் அக்குபஞ்சர், 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ இன் டிசிஎம் அக்குபஞ்சர் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கோர்சஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.